அனைவருக்கும் வணக்கம். வழக்கமாக 16 போட்டியாளர்கள் தொடங்கி பிக் பாஸ் சீசன் 4ல் கூடுதலான போட்டியாளராக முதல்ல அர்ச்சனா போனாங்க. அதுக்கடுத்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நம்ம மெர்ச்சி சுசித்ரா போயிருந்தாங்க. அதற்கு முன்னதாகவே குவாரண்டைனில் சுச்சி இருந்தபோது அவங்கள தொடர்ந்து நிறைய சர்ச்சை எழும்பிட்டே வந்தது நமக்கு நினைவிருக்கும்னு நினைக்கிறேன். தங்கியிருந்த ஹோட்டலில் நள்ளிரவு யாரோ சில பேர் தன்னை கொலை செய்ய முயற்சிக்கிறாங்க அப்படின்னு கதறி பரபரப்பை கூட்டி அப்போவே சேனல் தரப்பில் இவங்களை ஷோக்கில் அனுப்பலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு யோசனையிலே தான் இருந்தாங்க. ஆனால் திட்டமிட்ட நாளில் இருந்து சில நாட்கள் தாமதமான பிறகு தான் சுச்சியை நம்ம வீட்டுக்குள்ளே அமுச்சு வச்சாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கொண்டாடப்பட்டு இருக்கிற டாஸ்க்குள்ளே இவங்க எதுவுமே ஒரு ஈடுபாடே இல்லாமல், கண்டஸ்டன்ட் கூட எந்த ஒரு இன்வால்மெண்ட்டுமே இல்லாமல் இருந்தாங்க. பாலாவுக்கு ஆதரவாக பேசுறது மட்டுமே இவங்களோட வேலை அப்படின்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி செயல்பட்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இதற்கிடையில் ஆஃப் ஸ்க்ரீனில் கூட பிக் பாஸை ரொம்பவே படுத்தி எடுத்துட்டதா சொல்கிறாங்க. குவாரண்டைனில் இருந்தபோது நடந்த மாதிரியே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் சில நேரம் அழுறது, ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுன்னு இல்லாமல் இது வேண்டாம் அதுதான் வேணும் அப்படின்னு கேட்டு ரொம்பவே எல்லாருமே டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. ரிலாக்ஸுக்காக ஒதுக்கப்பட்ட அறையில் இவங்க ரொம்ப நேரம் இவங்க மட்டுமே செயல்பட்டுருக்குறாங்க அப்படின்றது தான் குறிப்பிடத்தக்கது. இதனால் சேனல் தரப்பில் இருந்தே இவங்க ரிலாக்ஸ் ரூமில் இருக்கிறதுக்கு பேசாமல் வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு கடுப்பாகி இவங்க எப்போ தான் வெளியில் போவாங்க அப்படின்ற மனப்பான்மைக்கு வந்துட்டாங்களாம். இந்த நிலையில் இந்த வார நாமினேஷன் லிஸ்ட்டில் ரியோ, பாலா, ஆரி, சோம், அனிதா ஆகியோர் சுஜியும் சேர்ந்து இடம்பெற்றிருக்கிறாங்க. இதில் சுஜி மட்டும்தான் ரொம்பவே குறைவான ஓட்டுகள் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அவங்க வெளியேற நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதா அங்கே இருக்கிற வட்டாரத்துலேருந்து உறுதிப்படுத்தி ஒரு தகவல்கள் வெளியாயிட்டிருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் ரம்யா பாண்டியன். உலகத்திலே இப்போதைக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது கொரோனா அப்படிங்கிற ஒரு வைரஸ். அது இந்தியாவுக்கும் வந்துருச்சு. ஸோ நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அண்ட் ஃபைட் பண்ணி தான் ஆகணும். பட் அது ஒருத்தர் நினச்சா மட்டுமோ இல்லை கவர்மெண்ட் மட்டும் நினச்சா நடக்கிற விஷயம் இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்களால என்ன முடியுமோ எல்லா மெஷர்ஸும் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. டயக்னோஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அதோட ட்ரீட்மெண்ட் ப்ராசஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும். பட் ஒவ்வொருத்தரும் நினச்சா மட்டும்தான் இதை ஃபைட் பண்ண முடியும். ஏன்னா அது இனிமேல் ஸ்ப்ரெட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு நம்ம கையில் தான் இருக்குது. தயவு செய்து எல்லோரும் வீட்டில் இருங்க. ஏன்னா செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் கண்ட்ரோல், சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு இதுதான் இந்த டைமில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். ஏன்னா நம்ம தான் அதை வெளில போய் அந்த வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஸோ ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருந்தால் அதுக்கு நிச்சயமாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஏன்னா ஒருத்தங்க தொடுதல் மூலியமாகவோ இல்லை காற்று மூலியமாகவும் தான் இந்த வைரஸ் பரவுது. ஸோ தயவுசெய்து வீட்டில் இருங்க எல்லாருமே. ரொம்ப ப்ராக்டிக்கலாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். எவ்வளோ வேணால் பிஸியாக இருந்துடலாம், பட் வீட்டில் சும்மா இருக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். பட் நம்ம இதை ஒரு குவாலிட்டி ஃபேமிலி டைமாக யூஸ் பண்ணலாம். நான் அம்மாவுக்கு குக்கிங்கில் ஹெல்ப் பண்ணுறேன். மெய்ட் வர மாட்டாங்க. ஸோ வீட்டு வேலையெல்லாம் சேர்ந்து செய்கிறோம். ஸோ வி ஸ்டில் ஹேவ் அவர் மொபைல் ஃபோன்ஸ். வீட்டில் டெலிவிஷன் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது. வீட்டுக்குள்ளேயே இருந்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ, எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ தயவுசெய்து அதை நம்ம பண்ணலாம். பட் வெளியே போக வேண்டாம். இப்போ வரைக்கும் நியூஸ் சேனலில் பப்ளிக் ஆஸ் அ குரூப் வெளில போகிறத பார்க்கும்போது கஷ்டமாகவும் பயமாகவும் இருக்குது. ஸோ லெட்ஸ் ஆல் ஸ்டாண்ட் டுகெதர் அண்ட் ஃபைட் அகெயின்ஸ்ட் கொரோனா. நம்மளோட ஒரு பெட்டர் ஃப்யூச்சருக்காகவும் நம்மளோட கண்ட்ரியோட ஒரு பெட்டர் ஃப்யூச்சருக்காகவும். ஸோ லெட்ஸ் ஃபைட் அகெயின்ஸ்ட் கொரோனா. தேங்க்யூ.